குருச்சரணம். என்னுடைய மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது ஒரு மிராக்கிள் கூட சொல்லலாம். என்னென்னா, என்னுடைய காலேஜை முடிச்சுட்டு நான் ஈவினிங் டைப் ரைட்டிங் கிளாஸ்க்காக நான் வண்டியில் போயிட்டு இருந்தேன். அப்போது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒன் வே. நான் போயிருந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒன் வே. எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ஒருத்தன் அந்த ஒன் வேல டேர்ன் பண்ணுறதுக்காக என்னை வந்து இடிச்சிட்டான். அந்த கால் ஸ்டாண்டு வைக்கிற இடத்துல இடிச்சிட்ட உடனே என்னாச்சு, அவன் இடித்த வேகத்தில் எனக்கு நான் எப்படி சொல்கிறதுனா ஒரு 10 அடி 15 அடி நான் அப்படியே அவன் கூட ட்ராவல் பண்ணியிருந்தேன்னா எனக்கு உடம்பெல்லாம் ஒரே டேமேஜ் ஆகிருக்கும். எனக்கு எப்படி சொல்கிறது அது தெரியல. ஆனால் எனக்கு அந்த நிமிஷத்தில் வந்து என்ன நடந்ததுன்னா, 2 வார்த்தை எனக்குள்ளே சொன்னிச்சு. அது என்னை வழி நடத்துகிற அந்த இது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலை. 2 வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, காலை எடு, நில்லு. இந்த 2 வார்த்தை தான் சொன்னிச்சு. அது எப்படி சொன்னது கூட எனக்கு தெரியாது. ஆனால் அது அந்த 2த்தையும் நான் என் பாடி, இப்போ நமக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா நம்ம உடம்பு நம்ம சொல் பேச்சு கேட்காதுல்ல, ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிடும், படப்படன்னு ஆகிடும் நமக்கு. இப்போ அந்த மாதிரி எனக்கு ஆகிடுச்சு. அந்த ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த சொன்ன அந்த 2 வார்த்தை காலை எடு நில்லு, அது 2த்தையும் நான் ஃபாலோ பண்ணேன். அவன் இடித்த வேகத்துக்கு நான் ஒரு 10-15 அடி தள்ளி போயிட்டு இருப்பேன். வண்டி வந்து செம டேமேஜ் ஆகிருக்கும். ஆனால் அந்த வார்த்தையை நான் கடைபிடிச்சதுனால நான் காலை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நிற்கிறேன். வண்டி என்னோட ஒரு 10 அடி தள்ளி போய் அங்கே தேய்ச்சிட்டு போய் விழுது. இது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலை. இது ஒரு இப்போ ரீசெண்டாக வேறு அம்மா கிட்டே வந்து நான் லெவல் 4 தீக்ஷியை வாங்கியிருந்தேன். அதோட ஆற்றலோட மகிமையாக எனக்கு என்னன்னு தெரியல. என்னை வந்து ஏதோ ஒரு சக்தி வழிநடத்துது. இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு. இந்த குரூப்பில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அப்படி தான் நான் சொல்லணும். அப்புறம் எனக்கு இது வரைக்கும் வாய்ஸ் ரெக்கார்டுக்கு வந்து பழக்கம் இல்லை. ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. குருச்சரணம். தேங்க்யூ புத்தா, தேங்க்யூ அம்மா ஃபார் எவ்ரி திங். அப்புறம் என்னை வழிநடத்தின எல்லாம் பரம குருக்கள், பிரபஞ்ச சக்தி எல்லாத்துக்குமே நான் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துருக்கேன். நன்றி சொல்லியிருக்கேன். நன்றி.